ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம். எப்போதும் போல தான் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. டைம் இருந்தால் வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன பார்க்க போனா இந்த டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க ஸோ இது போக இன்னொருத்தர் முளைச்சி வந்திருக்காரு, பீதா லீடர்ஸ் அண்ணாமலை. ஸோ தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, நல்ல விஷயம்தான். ஸோ அவர் கூட்டணியில் இருந்தார், பிஜேபியில் வந்துட்டு தலைவராக இருந்தார், ஒன்றும் செட் ஆகலை. ஸோ எலெக்ஷனில் கூட்டணி நின்று பிஜேபி போட்டி போட்டாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஸோ ஒரு சீட்டு தான் போஜராஜன் ஊட்டி எம்எல்ஏ இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தா ஒன்றும் செட் ஆகலை. தனித்து நின்று ஒருத்தன் அடித்தான் பாரு ஆப்போ அப்படின்ற மாதிரி தனித்து நின்று ஜெயிச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம். ஸோ அதனால் வந்துட்டு இவருக்கு இவருக்கு மக்கள் ஆதரவு கொடுக்க நம்ம கொடுக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து தனித்தனியாக கட்சி ஆரம்பிச்சு தனித்தனியாக மூவ் பண்ண ஆரம்பிச்சோம் மக்கள் சப்போர்ட். ஸோ விஜயநகர் இருக்கிற சப்போர்ட் வந்து வேற, ஸோ மற்றவங்களுக்கு தான் இருக்கிற சப்போர்ட் வேற. ஸோ அதனால் வந்துட்டு விஜயநகர் சப்போர்ட் வந்துட்டு நின்னாரு, ஜெயிச்சாரு, சிஎம் ஆயிட்டாரு. அவன் வருவானா, நிற்பானா, நேராக சிஎம் ஆவானா, இது எங்கே போட்டு நாங்களாம் ஐசி சப்பிட்ட போகிறது அப்படின்னு ஒருத்தர் பேசுனேன் டிஎம்கேல. ஸோ விஜயனை வந்தார், நின்னாரு, ஜெயிச்சாரு, இப்போ சிஎம் ஆயிட்டாரு. ஸோ அந்த டிஎம்கேல அந்த பெருசு சொன்ன மாதிரி கரெக்டாக வந்தார் விஜயனா, உட்காந்து சிஎம் ஆகி போயிட்டேன்றாரு, மக்கள் சேவை பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு இடையில இந்த டிஎம்கேயும் சரி ஏடிஎம்கேயும் சரி சத்தியமாக சொல்கிற திருந்தவே மாட்டானுங்க. இந்த மாணிக்கம் தாக்கூர் சொன்ன மாதிரி காங்கிரஸ் தலைவர் புதுசாக இருக்காரு இல்லையா, அவர் சொன்ன மாதிரி இன்னும் அந்த ராதாகிருஷ்ணன்லாம் திருந்தவே இல்லையாடா, அனிதா ராதாகிருஷ்ணன், ஆயா ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு இந்த கிழக்கு பசங்க ஏன்னா இப்படி இருக்கானுன்னே தெரியல. டே நீங்களாம் தோத்தாச்சுரா. ஸோ ஒரு ஓரமாக உட்காந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். இன்னமும் ஜெயிச்சுன்னு போய் குத்தி நின்றா ரொம்ப கஷ்டம். அவன் இன்னும் சிக்ஸர் அடிச்சுட்டு போயிட்டே தான் இருப்பான். அடி போடுற பாலையெல்லாம் சிக்ஸஸ் போயிட்டே இருப்பான். ஸோ அது மாதிரி விஜயனை வந்துட்டு சும்மாவே வந்துட்டு அவன் நோண்டிட்டு இருந்தா கண்டிப்பாக உள்ளுத்திக்கு வச்சு கும்புறு தான் போகிறாங்க. ஸோ அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு ஒரு மீட்டிங்கில் நேற்று மீட்டிங்கில் சொல்ல, இன்னமும் 6 மாதம் தான் விஜய்க்கு டைமு. 6 மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு அவர் ஆட்சி கவுந்துரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாலின் வந்துடுவார். நம்ம ஸ்டாலின் வந்து கிழிச்சிட்டாரு, ஆல்ரெடி இருந்து கிழிச்சதெல்லாம் போதும். அவங்க அப்போவே மேல் ஸ்டாலின் 5 வருஷம் சிஎம் வந்து வேஸ்ட். நானும் தான் ஓட்டு போட்டேன் டிஎம்கேக்கு. ஆனால் இப்போ நான் எங்கள் தலைவர் டிவி எடுத்து நான் ஓட்டு போட்டேன். ஸோ சக்ஸஸ். ஸோ அதனால் நான் ஓட்டு போடும்போது ஸ்டாலின் சிஎம் ஆனார். இப்போ விஜய் எனக்கு ஓட்டு போட்டால் அவரும் சிஎம் ஆகிட்டார். ஸோ இப்போ வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ நான் 2 பேருக்கும் ஓட்டு போட்டாலும் எனக்கு ஒன்றும் பல கோடி ரூபா வந்துட போகிறதில்ல, பல லட்சங்கள் வந்துட போகிறதில்ல. எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் அவ்வளோதான். அந்த நேரத்துக்கு யார் இல்லை எனக்கு அந்த நேரத்தில் ஏடிஎம்கே டிஎம்கே மற்ற கட்சி. ஸோ டிஎம்கே ஓட்டு போடும். இந்த வாட்டி ஏடிஎம்கே டிவிகே. ஸோ விஜயன் ஆட்சி தான் எல்லாரும் விரும்பும், அதே நாமளும் விரும்புவோம். நம்ம தலைவரை ஏற்றுக்கினது விஜயனா தான். ஸோ அவருக்கு ஓட்டு போடுவோம். ஸோ டிவிகே. ஸோ அவங்க ராதாகிருஷ்ணன் வந்துட்டு கழட்டி கோடி கோடியாக கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க திருட்டு திமுக பசங்க. ஸோ திருட்டு திமுக களவாணி பசங்க, கூட்டு களவாணி பசங்க. ஸோ இவங்க எல்லாருமே இன்னமும் ஸ்டாலின் தான் வரணும், ஸ்டாலின் தான் வரணும், ஸ்டாலின் வந்து ஒன்றும் கிழிக்க போகிறதில்ல, ஒன்றும் வந்து மக்கள் சேவை பண்ண எல்லாம் கொள்ளடி தான் நம்பர் ஒன்னாக இருக்குது. ஒரு பிரிட்ஜு கட்டினா அதில் பல கோடி ரூபாய் கொள்ளை, ஒரு ரோடு போட்டால் கொள்ளை, தண்ணி பல்ப் போட்டால் கொள்ளை, மருத்துவமனை சேவனம் எல்லாத்தையும் எக்ஸட்ரா ஒரு புக்கு வாங்கினாலும் கொள்ளடிக்கிற பசங்க வந்து டிஎம்கே ஏடிஎம்கே தான். கோல்வாதிங்க வேறு எவனுமே இல்லை. ஏன்னா தலைவர்கள் அது மாதிரி இருந்தாங்க. கலைஞர் கொள்ளடிக்கிற பையதான், ஜெயலலிதா பொம்பளை தான், அவங்களும் கொள்ளடிக்கிற பொம்பளை தான். யாருமே யோக்கியம் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எம்ஜிஆர் கொள்ளடிச்சிருக்க மாட்டார், காமராஜர் கொள்ளடிக்கல, அண்ணா கொள்ளடிக்கல, டக்கன் கொள்ளடிக்கல, பேக் போனான். ஸோ இவங்க எல்லாமே இவங்க மேலாம் வந்துட்டு இவங்க கொள்ளடிச்சு இது வரைக்கும் ஒருத்தோடு சொல்லலை. ஆனால் கலைஞர் பெரிய ஊழல்வாதி, ஜெயலலிதா அதுக்கு மேலே ஊழல்வாதி. கலைஞருக்காவது ஃபேமிலி இருக்குது, உட்காந்து தின்றானுங்க. உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் வந்து அந்த உதயநிதி ஸ்டாலினோட பையன் இன்பநிதி, ஆயாநிதி, இந்த நிதி, அந்த நிதி எல்லாருமே நிதியில தான் இருக்க பேர் இருக்கு. எல்லாமே நல்லா திங்கிறானுங்க, உட்காந்து கோடி கோடி வச்சு திங்கிறானுங்க. சாகரம் செத்துன்னு தான் இருக்கான், சோத்து வழியில வந்து குடிக்க தண்ணியில் ஏதோ படுக்க இடம் இல்லாமல் படுத்து தான் இருக்கானுங்க. ஏன்னா டிஎம் கண்டுக்கவே இல்லை. சும்மா அங்கே ஒரு ஒரு வீடு கட்டணும், அதில் பல கோடி ரூபாய் கொள்ள. ஸோ இல்லாதவங்களுக்கு வீடு கட்டலன்னு சொல்லிட்டு ஏரியில் எங்கன்னா போயிட்டு வீடு பட்டா போட்டு இடங்க வீடு கட்டி கொடுப்பாங்க, அதில் பல கோடி ரூபாய் கொள்ள. அது விற்று போன பில்டிங்காக தான் இருக்கும் கோட்ரஸ்லாம். ஸோ அதனால் வந்துட்டு யாருமே ஒத்துமை புத்திரங்கள் இருக்கும். அதனால தலைவனே ஒத்துமை இல்லாதப்போ கீழே அது கீழே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க. அது மாதிரி ராதாகிருஷ்ணன் வந்து இன்னமும் வந்துட்டு ஸ்டாலின் தான் சிஎம் ஆவார், ஸ்டாலின் தான் சிஎம் ஆவார், திருச்சி சிவா வந்து கிழிச்சிருவார், அமைச்சர் ஆகிடுவார், இதே சொல்லி பல பாட்டு பாடிட்டு இருக்காங்க. காரணம் வந்து கொள்ளடிக்கிறதுக்கு வழியிலேயே நம்ம தோத்துட்டுனே இந்த விஜய் வந்து தோக்கடிச்சானேன்னு சொல்லிட்டு புலம்பி சாப்பிடணும். எந்த பக்கம் ஏடிஎம்கே எடுத்துக்குன்னா, ஸோ வந்துட்டு ஏடிஎம்கே எடுத்துக்குன்னா இந்த செல்லூர் ராஜு இத்து போனவன், அவன் தண்ணிக்கு மூடி வச்சானான். அதாவது தர்மக்கோல் வச்சு மூடுறான், தண்ணி ஆவியாக பற்றி எவ்வளோ பெரிய அறிவாளி. இந்த கிழட்டு முண்டங்கள்லாம் செல்லூர் ராஜுலாம் எங்கன்னு தானே தெரியல, செத்து போயிடுறேன்னு தான் நினச்சேன். பார்த்தா மீட்டிங்கில் வந்து மறுபடியும் உட்காந்துறேன் ஏடிஎம்கே. கேட்டால் வந்து நீ வா போ, நீ பண்ணலையா, நீ நல்லவனா, நீ இது பண்ணா, அவனா இவனா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு வாட்டி உள்ளத்துக்கு வச்சா சிறப்படும். அவனுக்கு இவ்வளோ சார் நீ என்ன ஒத்துமை போட்டுற, நீ களவாணி, நீயே ஒரு களவாணி, நாங்கள் களவாணி. ஸோ
நாங்கள் களவாணி தாண்டா, நாங்கள் திருட்டு பசங்க தான், அப்போ நீ திருடனா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு அவனும் மரியாதை இல்லாமல் அந்தாலும் வந்து முன்னாள் செல்வர் வச்சும் மரியாதை இல்லாமல் நம்ம சிஎம் வந்து திட்டிகிட்டு இருக்கான் போல. ஸோ அவனையும் தூக்கி ராதாகிருஷ்ணன் தூக்கி உள்ளே வச்சு ஒரு பூமை குத்து குத்துனாதான் அடங்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 15 நாள் ரிமாண்ட், 1 மாதம் ஜெயிலுக்கு போட்டாங்க, இவங்களும் அடங்கணும். அப்போ தான் விஜய் அண்ணா வந்துட்டு சிஎம்ஐ வந்துட்டு மரியாதை இல்லாமல் பேச மாட்டாங்க. ஸோ அவருக்கு மரியாதை இல்லைன்னா அவரோட போஸ்டிங்க்கு மரியாதை இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே வந்துட்டு விஜயனாவோட பெரிய ஆட்களாக இருக்கலாம். பெரிய ஆட்கள் மீன்ஸ் வயசில் இருக்கிறவங்க இருக்கலாம், போஸ்டிங் பெரிய ஆளாக இருந்திருக்கலாம். எல்லாம் முன்னாள் திருட்டு பசங்க, இன்க்ளூடிங் சிஎம், அதாவது முன்னாள் சிஎம் ஸ்டாலின் வரைக்கும் எல்லாமே திருட்டு பசங்க தான். ஸோ எல்லாமே வயசில் பெரிய ஆளுங்க தான். இப்போ விஜயனை திட்டு ஆளுங்க எல்லாமே வயசில் பெரிய ஆட்கள் தான். ஸோ அதனால் வந்துட்டு அவன் இவன் சொல்லிட்டு சொல்கிறது வந்து அது வேறு விஷயம். அது நடிகனாக இருக்கும்போது சொல்லியிருக்கலாம். இப்போ வந்து அவர் வந்து மாண்புமிகு முதலமைச்சர். ஸோ அவர் மரியாதை பேசுறது ரொம்ப ரொம்ப இப்போ ஸ்டாலின் இருக்கும்போது ஸ்டாலின் இவன்டா அவன்டா திருட்டு போயிட்டா இவன்டா அவனை ஸ்டாலின் சொன்னால் எவ்வளோ கோவம் வந்துருக்கு டிஎம்கேக்கு. ஜெயலலிதா இருக்கும்போது வாடி போடுன்னு பேசினது எவ்வளோ கோவம், அவங்க சிஎம் இருக்கும் பேசினது எவ்வளோ கோவம். அது மாதிரி விஜயனை வந்துட்டு வாடா போடா அவன்டா நீ வா போ அப்படின்னு தரக்குறவாக பேசுகிறானுங்க. ஸோ இதெல்லாம் விஜயனை வந்துட்டு பார்த்து தான் இருப்பார், பட் ஸ்டெப் எடுக்கலை. ஸோ முன்னாள் சிஎம்கள் ஆகட்டும், இப்போ இருக்கிற நம்ம சிஎம் ஆகட்டும், யாருமே அவங்க போஸ்டிங்க்கு மரியாதை தரணும். யாராக இருந்தாலும் சரி. ஸோ நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் சிஎம்னா சிஎம் தான். அவரோட போஸ்டிங்க்கு அவர் செய்கிறாரோ செய்யலை, நல்லவனா கெட்டவனா, ஸோ மக்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்கன்னா எந்த சிஎம்மாக தான் வச்சு அந்த காலத்துலேருந்து காமராஜர்லேருந்து கக்கன்லேருந்து அண்ணாலேருந்து ஜெயலலிதாவிலேருந்து நம்ம எம்ஜிஆர்லேருந்து கலைஞர்லேருந்து ஸ்டாலின் வரைக்கும் இப்போ இருக்கிற நம்ம விஜயண்ணா வரைக்கும் இப்போ இருக்கிற சிஎம் வரைக்குமே ஒரு போஸ்டிங்க்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஒரு ஆஃபீஸ்லேயே வந்துட்டு சின்ன வயசு பையன் மேனேஜர் ஆகிட்டான்னா அவங்க கீழே இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாமே மரியாதை கொடுத்து ஆகணும். எம்டிக்கு அப்புறம் யார் இருக்காங்களோ ஃபுல் ஃபோக்கஸில் இருப்போம். அவங்க தான் வந்து எம்டி வந்து யாரை மீட் பண்ணுவார், கரெக்டாக மேனேஜர் தான் மீட் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் தான் மறுபடியும் எம்ப்ளாயி கிட்டலாம் வருவாங்க. ஸோ போஸ்டிங் எம்டிக்கு வந்து ப்ராசஸ் பண்ண எப்படி போயிட்டு கம்பெனியோட என்ன நிலைமை கொடுத்த ப்ராஜெக்ட் என்ன ஆச்சுன்றது மேனேஜர் தான் கேட்பாங்க. அதுதான் மேனேஜர் நியமிக்கிறாங்க. எல்லாரும் போய் பார்க்க முடியாது, வேலை நாச்சு கேட்போம் அந்த மாதிரி. ஸோ சிஎம் வந்துட்டு எம்டி, நம்ம தமிழ்நாட்டுக்கே அவர் தான் எம்டி. அவர் கீழே இருக்க ஆட்கள்லாம் தான் வந்து மற்றவங்களாம் கேட்கணும். ஸ்ட்ரைட்டை எம்டியை திட்டினா எப்படி மன்னிக்க முடியும்? ஸோ அதனால் வந்துட்டு ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் இன்னமும் விஜயனாவை திட்டிட்டு தான் இருக்கணும், மரியாதை தரக்குறவா. ஸோ இது எனக்கே டென்ஷன் ஆகும்போது விஜயனா டென்ஷன் ஆகிறானான்றது தெரியல. அவங்க கீழே இருக்கிற சகாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, பார்த்து தான் இருப்பாங்க. ஸோ செல்வராஜ் ஆகட்டும் ராதாகிருஷ்ணன் ஆகட்டும் அடங்க மாட்டேங்கிறாங்க. அது போக இன்னொருத்தையும் அவனால் அவன் பேரை மறந்து போட்டு அவன் ஒரு கட்டாமீசை வச்சுருவான் ஏடிஎம்கே, அவன் பேர் ஞாபகம் இல்லை. ஸோ அந்தால என்ன சொல்கிறான்னா ஸ்டாலினை பற்றி சிஎம் திட்டிகிட்டு இருக்கக்குள்ள வந்து ஸ்டாலின் கோவம் வந்துச்சுன்னா விஜய் ஆட்சி இருக்காது, ஆட்சியை கவிழ்ந்துடும். என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுங்க. ஸ்டாலின் கோவம் வந்தால் அவர் மண்டையில் கட்டியை தடிச்சுக்கிட்டோம், இல்லைன்னா அவங்க வீட்டில் நாய் இதை வளர்ந்துச்சு அந்த நாய் அடிக்கிட்டோம், இல்லைன்னா அவன் புள்ளி அடிக்கிட்டோம், பேரம்பேத்தின் அடிக்கிட்டோம். ஸ்டாலின் கோவம் வந்து விஜயனாவை அடிக்க போறாருன்னா ஸ்டாலின் கோவம் வந்துச்சுன்னா ஆட்சியை கலைஞ்சிருமா? என்னடா இது மாயாஜலமா? என்ன படமா இது என்ன படமா? ஸோ வில்லனுக்கு கோவம் வந்து ஹீரோ கிட்ட வர்றது, ஹீரோ கோவம் வந்து வில்லனுக்கு அடிக்கிறது, இது வந்துட்டு ரியல் ஆட்சி இல்லை. ஸோ அது மாதிரி ஸ்டாலினுக்கு கோவம் வந்துச்சுன்னா ஆட்சி கலைஞ்சிருமா விஜயன் ஆட்சி. ஐயோ பைத்தியம் பூச்சி திரியிறானுங்க. ஐயோ என்னடா பண்ணுறது, கட்டுக்கட்டா பணம் பார்த்தோமே, சந்து பொண்ணு லஞ்சத்தெல்லாம் வாங்கணுமே, இப்போ லஞ்சம் வாங்க முடியாமல் பண்ணிட்டானே இந்த விஜய் அப்படின்ற மாதிரி சாக்குறானுங்க ஆட்சி. ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் இல்லை மற்ற கட்சிகள் ஆகட்டும் எவனுமே சரி இது வரைக்கும் அரசாங்கம் பேரை சொல்லி நான் போஸ்டிங் வச்சு எம்எல்ஏ நம்பர் தலைவர் கவுன்சிலர் சொல்லி எவன்லாம் கொள்ளடிச்சு தின்னானுங்களோ, ஸோ விஜயன் ஆட்சி வந்த பிறகு கொள்ளடிக்க முடியலையேன்ற ஒரு ஃபீலிங்கில் புகஞ்சி சாகுறானுங்க. அதில் மெயினாக ஏடிஎம்கே டிஎம்கே தான். ஸோ ஒவ்வொரு கட்சிக்காரும் மாற்றி இந்த ராசாலாம் இன்னும் தூக்கி உள்ள வைக்கணும். ராசா பேர் தான் ராசா, மொத்தம் பேச நாய். ஸோ இந்த நாயெலாம் வந்துட்டு விஜயனை திட்டிட்டு தான் இருக்கானுங்க. ஸோ விஜயனை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஆனால் உள்ள தூக்கி வைக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் புலம்பி சாப்பிடணும் தெரியல. இன்னும் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் கொஞ்ச நாளாக பேசலை, ஸ்டாலின் இன்னும் கொஞ்ச நாள் பேசாமல் இருக்காங்க. ஏன் பேசாமல் இருக்காங்கன்னா கல்யாணம் எதுவும் இல்லை, முகூர்த்தங்கள் எதுவும் இல்லை, முகூர்த்தம் எதுவும் இல்லை மீட்டிங் போட்டு பேசுறதுக்கு. இல்லைன்னா தனியாக சும்மா அண்ணா அறிவாளத்தில் ஒரு மீட்டிங் போட்டு ஏதாவது இவங்கள இந்த மீட்டிங் அந்த மீட்டிங்கு, ஸோ அதனால் போஸ்டிங்லேருந்து சும்மா உட்காந்து ஏதாவது மீட்டிங் போட்டு பேசுறதுக்கு இல்லை. விஜயனை திட்டுறதுக்கு வேறு எதுவும் இல்லை. வெட்டியாக மீட்டிங் எங்கேயும் போட முடியாது. வெட்டியாக மீட்டிங் போட்டாலும் காசு கொடுத்து கூப்பிடணும். இப்போ ஏடிஎம்கே மீட்டிங் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. சும்மா ஒரு மாவட்டத்தில் கூப்பிட்டு வச்சு எடப்பாடி பேசிட்டு இருக்காரு. டம்மி எடப்பாடி இருக்கிறதுலேயே டம்மி பீஸ் எடப்பாடி பீஸ். ஸோ அது அப்புறம் விஜயனை வந்துட்டு ஆல்ரெடி குதிரை பேரம் பேசிட்டு இருக்காரு சொல்லிட்டு போராடி கிளப்பி விட்டுருக்கானுங்க. ஆளுநர் கிட்ட போகிறானுங்க. ஆளுநர் வந்து ஸ்டெப் எடுக்கலாம், நாங்கள் உடனே கோர்ட்டுக்கு போவோம்,
ஆனால் இந்த பக்கம் இவர் என்ன சொல்கிறாரு, கரூர் கரூர் விஜயபாஸ்கர் என்ன சொல்றாரு, நாங்கள் வந்துட்டு மனநிறைவாக நானே தான் வந்துட்டு டிவிக்கில் சேர்ந்தேன், ஏடிஎம்கே விட்டுட்டு நான் டிவிக்கில் போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆனால் வந்து இல்லை, குதிரை பேர் நடக்குது, ஸ்டெப் எடுங்கன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவும் உள்ளே போகிறாங்க, டிஎம்கேவும் உள்ளே போகிறாங்க. எங்கள் ஆளுநர் மாளிகை. ஸோ 2 பேரும் போனாலும் அவர் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு அவர் இருக்கார், அவரோட போஸ்டிங் அவர் இருக்கார் ஆளுநர். ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து சரி ஒரு ஸ்டெப் எடுக்கல. அதனால் வந்துட்டு உடனே டிஎம்கே ஆள் கலெக்டர் பையன் ஒருத்தர் என்ன பண்ணால், நான் கோர்ட்டுக்கு போய் தொலை, ஸோ கோர்ட்டில் அச்சங்கனால கேஸ் இருக்குது, இது ஒரு கேஸா அப்படின்ற மாதிரி. ஸோ நாங்கள் முதல்ல விஜயனை குறைச்சல் கொடுத்து ரெடியாக இருக்க, நீங்கள் ஏதாவது ஒரு பழி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அமைச்சர் பேரில் வந்து 100 கோடி ரூபாய்க்கு ரமேஷ் வந்துட்டு அவங்க சொந்தக்கார பேரில் எப்படி முடியும்? இப்போ தான் அமைச்சர் வந்திருக்கா, அதுவும் விஜயனை வந்துட்டு ஏதாவது ஸ்கூலில் போய் ஒரு வீடியோ ரீல்ஸ் எடுத்து போட்டால சீட்டை விட்டு தூக்கிடுறாரு, தூக்க சொல்லிடுறாங்க. அட்லீஸ்ட் ரீல்ஸ் ஸ்கூலில் போட்டாலே ஸோ விளம்பரப்படுத்தாதீங்க, தேவையில்லாமல் பண்ணாதீங்க, ஏதாவது சேட்டை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீட் வெட்டி கொடுக்கணும். போஸ்டிங் போஸ்டிங் கூட இல்லை, அந்த அடிமட்ட ரேட்டில் அடிமட்ட தொண்டன் ஐடி கார்டே பிடிங்கிறாங்க. அவங்க நீங்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீக்கி நீங்கள் டிவிக்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அமைச்சர் பதவி எவனுக்கு கிடைக்கும்? எம்எல்ஏ பதவி கிடையாது கஷ்டம், அதான் அமைச்சர் பதவி கிடையாது கஷ்டம். இதில் வந்து 100 கோடி கொள்ளடிச்சு ரமேஷ் எங்க தேவையில்லாமல் சும்மா பழிய போகிறதுனே திரியிறானுங்க. ஆக மொத்தத்தில் விஜயனவும் ஆட்சி செய்ய விட மாட்டேங்கிறாங்க, மக்கள் பணி செய்ய விட மாட்டேங்கிறாங்க. ஈவன் திருட்டு பசங்க இருக்கும்போதும் செய்யலை. ஏடிஎம்கே டிஎம்கே திருட்டு நம்பர் 1 திருட்டு பையன், அதில் நம்பர் 1 டிஎம்கே, ரெண்டாவது திருட்டு பையன் வந்து ஏடிஎம்கே. ஸோ மேபி எம்ஜிஆர்லாம் இருந்தாருன்னா தொடப்பு கட்டையில் அடிச்சு அமைச்சிருப்பாங்க இவங்க எல்லாருமே, ஊழல் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ மக்களுக்கு பணி செய்ய வந்தால் நல்லது, செஞ்சால் நல்லா இருந்திருக்கும். எவன் செய்கிறான் மக்கள்? ஸோ இப்போ விஜயண்ணா வந்துட்டு மக்கள் பணி செய்யறதுக்கு வந்து நிற்கிறாரு. ஏகப்பட்ட முட்டுக்கட்டைகள். ஸோ வி த லீடர்ஸ் மாதிரி அவர் ஆல்ரெடி மக்கள் பணி வந்து செஞ்சுட்டு இருக்காங்க, விஜயண்ணா செஞ்சுட்டு இருக்காரு. இதில் வந்துட்டு பார்த்தா அண்ணாமலை வந்து ஒரு புது கட்சி வந்து சொருகிறாரு, புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறார். என்னோட டார்கெட் வந்து 2031 மக்கள் பணி சேவை செய்ய போகிறேன், போதையில்லா தமிழகம் உருவாக்க போகிறேன். விஜயனை என்ன பண்ணுறாரோ சேம் டிட்டோ இவரும் பண்ண ஆரம்பிக்கிறார் அண்ணாமலை. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ விஜயண்ணாவோட மக்கள் சேவை தொடரட்டும். ஸோ ஆனால் அவர் சேவை செய்ய ஒட்ட மாட்டேங்கிறாங்க டிஎம்கே ஏடிஎம்கே. ஸோ இப்போ இவரு புதுசாக வீத லீடர்ஸ்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்திருக்காரு. எல்லாருமே விஜயனுக்கு குறைச்சல் கொடுக்க தான் வந்திருக்காங்க. ஸோ மக்கள் இவங்களும் மக்கள் பணி செய்ய மாட்டாங்க, ஆல்ரெடி இருந்தவங்களும் மக்கள் பணி செய்யலை. இப்போ இருக்கிற ஆள் வந்து மக்கள் பணி செய்துட்டு இருக்காரு விஜயண்ணா. இதை தடுக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிறானுங்க திருட்டு களவாணிங்க, கூட்டு களவாணிங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. எந்த களவாணிங்க வந்தாலும், கூட்டு களவாணியாகட்டும் எவன் வந்தாலும், விஜயண்ணா எல்லாரும் தகர்த்து உடச்சி எறிஞ்சிட்டு மக்கள் பணியில் சிறப்பாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். அதை நம்ம வேடிக்கை பார்ப்போம்.